ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 8வது நாள் பூஜை. கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு மார்கழி பிறந்து. இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு உடம்பும் சரி மைண்டும் சரி. ஏன்னா காலையில் எந்திரிச்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டே தூங்குகிற காலம் போயிட்டு இப்போது காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம இந்த மாதிரி குளித்து முடித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கோவிலுக்கு போனோம் அப்படின்ற தாட் வந்து இப்போ நல்லா பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு மைண்டில். அதனால் இனிமேல் நான் நானே தூங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னோடய மைண்ட் தூங்க விடாது. கரெக்டாக எந்திரிச்சிப்பேன். பாருங்கள், இந்த கோலம் நம்ம நல்லா டார்க்காக போட்டுடுறோம் முன்னாடி நாள். ஆனால் மறுநாள் அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. டைல்ஸில் அந்த அரிசி மாவுன்றதுனால நல்லா ஒட்டிக்குது, நல்லா வழுவழுன்னு ஆகிடுது. அதனாலே தான் நான் கலர் கோலமே போடுறதில்ல. இப்போ கலர் கோலம் போட்டோன்னா இந்த ஒயிட் கலர் டைல்ஸில் அப்படியே பிடிச்சிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காலையில் எழுந்திரிச்சி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை தொடச்சி எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அப்படி டைம் ஆகிற நேரம்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிக்க வரும். என்னோடய ஹெல்த்துக்கு கம்பல்சரி ஒரு 4 to 5 ஹவர்ஸாவது தூங்கினா மட்டும்தான் அடுத்த நாள் என்னால் வேலையே செய்ய முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது, மயக்கமாகிடும். அதை இன்னும் கேராக இருக்கிறப்படியே இருக்கும். அதனால தான் நான் அந்த கலர் பொடியே போடுறதே இல்லை. அது இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வேறு வந்துடுச்சுங்களா இதில். அதனால் கலர் பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு அதை துடைக்கணும் எடுக்கணும், ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப முடியாது என்னால். அதனாலே தான் நான் இந்த மாதிரி வெள்ளை கலர் கோலமாவிலே கோலம் போட்டுறது. இன்றைக்கி இந்த கோலத்தை பற்றியே பேசுவோம். ஏன்னா இப்போ இந்த டைல்ஸில் கோலம் போட்டு தொடச்சி எடுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆகும், முடியாது அப்படிலாம் பேசுகிறேன். ஆனால் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நல்ல சாணி மெழுகி நல்ல சாணி தெளித்து முதல்ல ஒரு வாட்டி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொடப்பத்தை வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் கோலம் போடுறதுக்கு. ஏன்னா சாணி தெளித்த உடனே கோலம் போட மாட்டாங்க. அது வழுக்கும், நின்று நம்ம கோலம் போடுறதுக்கும் வழுக்கும். அந்த கோலம் மாவுமே நல்லா பிரைட்டாக தெரியாது, ஈரத்தில் போய் பிடிச்சிக்கும். அதனால் அதே மாதிரி ஊருங்கள்லாம் அரிசி மாவு கலந்துலாம் கோலம்லாம் போட மாட்டாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த கோல மாவுக்கார விற்கிற கோல மாவை வாங்கி அப்படியே கோலம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கலர் பொடி வாங்கிட்டு கலந்து வச்சுக்கிட்டு கோலம் போடுவாங்க. அரிசி மாவுலாம் கலந்ததாக இல்லவே இல்லை. இப்போ தான் அரிசி மாவு. ஆனால் ஐயர் வீடுங்கள்லாம் அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி வாங்கி போட மாட்டாங்க, அவங்க அரைச்சி வச்சுக்கிட்டு போடுவாங்க. எங்கள் ஊர்லேயும் ஐயர் வீடு இருந்தது, ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும், அங்கே நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கோல மாவுமே அதை நம்பி எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க இல்லையா. கோல மாவு எடுத்துகிட்டு அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வண்டியில் வச்சு மாட்டு வண்டியில் கொண்டு விற்பாங்க. உப்பும் கோல மாவும் சேர்ந்து விற்பாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பிங் தான் சொல்லணும். நம்மள மாதிரி ஆளுங்களாம் வாங்கி கோலம் போடும்போது தான் அவங்களுக்கு அந்த தொழில் வளரும். அப்போ ஒரு கோலம் போடுறதுலேயே நம்ம முன்னோர்கள் நம்மளை ஒரு உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம நமக்கு தெரியாமே இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யறதுனால அடுத்தவங்களுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்குன்றது தான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ தான் எல்லாருக்குமே யூடியூப் வந்துச்சு. யூடியூப்பில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. என்ன தான் யூடியூப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அடிப்படையில் ஒன்று விஷயம் இருக்குது. அடிப்படையில் நம்ம என்ன சின்ன வயசில் பழகிறோமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு யூடியூப் வழியாக பார்த்தாலுமே அது கொஞ்சம் மெமரி கொண்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நானே இப்போ இந்த யூடியூப்பு நடத்துகிறது, இந்த என்ன சொல்கிறது, யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி 4 வார்த்தை எனக்கு தெரியும். நான் அதை பேசி வீடியோவாக போடணுன்ற எண்ணத்தில் தான் இதை செய்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ பழைய விஷயங்கள்லாம் இப்போ மேலே வந்திருக்கு. இந்த கோலம் போடுறது, அதே மாதிரி கோலம் முன்னாடியெல்லாம் கோலம் போடுறதுக்கு யாரும் இந்த மாதிரி ஃபோன் கிடையாது இல்லைல்ல. அப்போல்லாம் டிவிலையுமே கோலம் போடுறதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம யார் வீட்டிலனா அக்கா, அத்தை முறை, அப்போது பெரியப்பா பொண்ணு அக்கா, பக்கத்தில் ஒரு சித்தி, ஒரு இப்போ தான் ஆன்ட்டினே சொல்லிடுறாங்க இப்போ இருக்கிற பசங்களாம். அப்போல்லாம் நம்ம ஆன்ட்டிலாம் சொல்ல மாட்டோம். அத்தை, பெரியம்மா, சித்தி, இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இந்த சிக்கு கோலம் போடுவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் இந்த ரங்கோலி தான் போடுவாங்க. ரங்கோலி, அதுக்கப்புறம் நம்ம இந்த புள்ளி வச்சு கோலம் போடுவோம். புள்ளி வச்சு அதிலே ரங்கோலி வரும். அதுதான் நான்லாம் போட்டிருக்கேன். அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ கொஞ்சமாக இடம் விடுவாங்க, இந்த இடத்துல நீ போட்டுக்கோ அப்படின்வாங்க. அந்த தெரு பெருக்கி அதை சாணி தெளித்து தெரு பெருக்கி கோலம் போடும்போது இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஓரமாக நீ போட்டுக்க அப்படின்வாங்க. அப்போ அந்த இடம் கொடுக்கறதுக்கே நமக்கு யோசிப்பாங்க. இப்போனா அப்படியே ஃபோன் எடுக்கிறாங்க பசங்க,
ஃபோனை தட்டுறாங்க, கோலம்னு போட்டால் நிறைய வெரைட்டி கோலம் வருது. ஆனால் அதையுமே இப்போ இருக்கிற பசங்க கற்றுக்கிறது கிடையாது. அதான் இதில் விஷயமே. அன்றைக்கி நம்ம கற்றுக்க தயாராக இருந்தோம், அதுக்குண்டான வாய்ப்பு வந்து கொஞ்சமாக இருந்தது. இப்போ வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பசங்க வந்து கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எத்தனை பொண்ணுங்க வந்து கோலம் போடுறாங்க? போடவே மாட்டாங்க. என் பொண்ணே வந்து அந்தளவுக்கு கோலம்லாம் போட வராது. கேட்டால் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போல்லாம் வரலன்னு சொன்னால் திட்டுவாங்க. அது எப்படி வராது? ட்ரை பண்ணு. இப்போ வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்கிறோம், அப்போ வந்து முயற்சி பண்ணு, வராது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த கோலத்தை வந்து நம்ம எப்படி இப்போது ரங்கோலினா புதுசு புதுசாக நம்ம இப்போ யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறோம். அப்போல்லாம் வந்து எப்படின்னா இது கோலம் புக்கே விற்கும். எங்கள் ஊர்லேருந்து டவுனுக்கு போய் தான் நம்ம பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் சொல்லி அனுப்புவாங்க, எனக்கு வந்து ஒரு கோலம் புக்கு வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. அப்போ வந்து கோலம் புக்கு வாங்கிட்டு வந்து அந்த புக்கை வச்சு நைட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்கிறது பக்கத்து வீட்டு அக்கா அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ரவுண்டாக உட்காந்து ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு தெருவில் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. 4 பேராக சேர்ந்து ஒரு பென்சிலும் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அந்த கோலம் புக்கை பார்த்து அப்படியே ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே போட்டு போட்டு பார்த்து அடுத்த நாள் அதை போட்டுருவாங்க. இப்படியே வந்து அதை எல்லோரும் சேர்ந்து அதை ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி நீ உங்கள் தெருவில் எந்த கோலம் போடுறியா போடு, நான் அந்த கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் அதை முயற்சி பண்ணி அதை செய்வாங்க. இப்போல்லாம் யாரும் அப்படி இருக்கிறதே கிடையாது. யாருமே வந்து பெரியவங்களாம் ஒன்று சேர்கிறதே இல்லை. இப்போ நிறைய தெருவில் யாரும் அந்த கூடி பேசி சந்தோஷப்படுறதெல்லாம் இப்போ கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, உள்ளே போய்டுறாங்க. இப்போ நானே இப்போ யூடியூப் பார்த்து தான் இந்த கோலம்லாம் வருதான்னு ட்ரை பண்ணி போட்டேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ யூடியூப் வழியாக ஒரு வழி கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசணும், இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. அதனால தான் நான் நினைக்கிறேன் நிறைய யூடியூப் சேனல் வந்து வந்திருக்கு. யாராருக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சேனலை வச்சு நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு அது வந்து ஜாபாகவே நினச்சி பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் வந்து எனக்கு இது ஒரு வேலைன்றதை விட எனக்கு வந்து இந்த மாதிரி பேசி ஷேர் பண்ணிக்கணும். இங்கே வந்து யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், பக்கத்தில் ஒரு ஃபேமிலி அவ்வளோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து இப்போல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல. இப்போ வந்து மக்களுக்கு வந்து டைமும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசி பழகி செய்யணுன்ற காலகட்டமும் இப்போ இல்லை. அதனால என்னமோ தெரியல, பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுச்சின்னு நினச்ச காலம் போய் திரும்ப வருது. ஒரு காலத்தில் வந்து இந்த கோலமே போட தெரியல அப்படின்னா அப்படியே வந்து திட்டுவாங்க. போகிற இடத்துல உனக்கு என்ன சொல்லி தருவாங்களா, போகிற இடத்துல வந்து திட்டுவாங்க, கோலம் கூட போட தெரியலையா கட்டி கொடுக்குற இடத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருமே சொல்கிறதும் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபோனுன்னு வந்ததுனால ஃபோனுக்கு அப்புறம் தெரியாத விஷயமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்புறம் என்னோடய கோலத்தை பாருங்கள், நல்லா இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஆனாலும் இந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த வெளியில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு வெளிச்சம் பாருங்களேன், அப்படியே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த ஃபோனில் வீடியோ எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. யாராவது இந்த மாதிரி வீட்டில் கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா, ஃபோன் வச்சுருந்திங்கன்னா ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து கொஞ்சம் நேரம் ரசித்து பாருங்கள். நம்ம போட்ட கோலம் தானே, நம்ம பார்க்கலாம். அடுத்தவங்க பார்த்து சொல்கிறத விட நம்மளோட முயற்சியில் பண்ண எல்லா விஷயமும் நம்மளே முதல்ல சந்தோஷப்பட்டுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த உள்ள ஹால் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா இவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒரு பிக்சரும் வர மாட்டேங்குது. அதனால தான் ஹால் லைட்டு போட்டோம்னாக்கா நமக்கு வராண்டால் இந்த கோலம் வந்து இந்த அளவுக்கு தெரியும். இப்போ இந்த இருட்டில் வந்து அந்த பச்சரிசி மாவு கலந்தோம்னா தான் அது வெள்ளையாக இருக்கும் கோலம். இப்போது லைட்டு போட்ட பிறகு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது ஆண்டாளுக்கு விளக்கேற்றத்துக்கு போயிடலாம். இது வந்து சிவலிங்கம் நான் வீட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். எப்போயாவது யாராவது கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து இருக்கிற பூ வச்சு பூஜை பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு நான் ஊதுவத்தி காட்டுவேன், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போட்டுட்டுனா அவ்வளோதான் என்னோடய பூஜை. ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வரல செய்கிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஆண்டாள் பற்றி நாளைக்கு பேசுகிறேன். ஆண்டாள் பற்றி, ஆண்டாள் பூஜைக்கும் ஒரு பலன் உண்டு. அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பாவை படித்து இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணணும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம்.
ஒரே ஒரு அகல் விளக்கு தான் நான் ஏற்றுறேன். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஒரே ஒரு அகல் விளக்கு அந்த பூஜை ரூமில் ஏற்றிட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு பாருங்களேன், அப்படியே அந்த ஒரு ஒளி தீபத்தில் அந்த பூஜை அறையே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலை பொழுதில் அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கை மட்டும் ஒரு 2 நிமிஷம் நோட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுக்குன்னா இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செய்யுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. அதுதான் நான் திரும்ப அழுத்தமாக சொல்கிறது காரணம் அதான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும். வேறு எங்கே போய் நான் பேச போகிறேன்? உங்களோட பேசுகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, பாய், தேங்க்யூ.